ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ஊளி மீனினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களோட உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் ஊளி மீனுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களோட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளையும் இந்த மீன் சரி செய்து, அப்படி என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஊளி மீன் மருந்தாக பயன்படுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நெய் மீன், ஷீலா மீன் அப்படிலாம் சொல்லப்படக்கூடிய இந்த ஊளி மீனில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. இது நரம்பு செயல்பாட்டை வெகுவாக ஊக்குவிக்கும் திறன் கொண்டதாகவும் இருக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஊளி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஊளி மீனில் ஏராளமான புரோட்டீன்கள், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்கிறதுனால சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்னு கூட இந்த ஊளி மீனை சொல்லலாம். இது பக்கவாதம், மாரடைப்பு போன்ற அபாயங்களெல்லாம் தடுத்து இதயத்துக்கு முழுமையான பாதுகாப்பை தருது. மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ஊளி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களோட உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் ஊளி மீனுக்கு பெரும் பங்கு இருக்குது. அதுபோல தான் பெண்களோட மாதவிடாய் காலத்தில் ஏற்படுள்ள வயிற்று வலி, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஊளி மீனை மாதவிடாய் காலத்தில் சாப்பிட்றது நல்லது. கண்களை பாதிக்கக்கூடிய நோய்களும் கூட அன்றதில்ல, குடல் புண்களும் சரியாயிரும். உடல் வீக்கம் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ஊளி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அடிக்கடி ஊளி மீன்களை சாப்பிட்டுட்டு வந்தாலே உடலில் வீக்கத்தை குறைச்சிடலாம். இரத்த கட்டிகள் உருவாவதை தடுப்பதில் ஊளி மீனுக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பக்கவாத அபாயத்தையும் குறைக்குது. பாக்டீரியா வைரஸினால் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும்ல, அந்த தோல் அலர்ஜி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறந்த மருந்தாகவும் இந்த ஊளி மீன் இருக்குது. இந்த ஊளி மீனை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோன்னா மனசோர்வு, பதட்டத்தை நீக்கிறதோட பிற மனநிலை கோளாறுகளையும் சரி செய்து மனநிலை கோளாறுகளால் ஏற்படுள்ள அந்த ஆபத்துக்களை குறைக்கவும் உதவுது. சருமத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் கூட இந்த ஊளி மீன் சிறந்ததாக அமையுது. வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் ஊளி மீன் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள்லாம் எந்த ஒரு பயம் இல்லாமல் சாப்பிடக்கூடிய மீன்னா இந்த ஊளி மீனை சொல்லலாம். கால்சியம் நிறைந்த மீன் அப்படிங்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு உதவக்கூடியது அப்படிங்கிறதுனாலும் வளர்றாங்கல்ல அந்த பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக இந்த ஊளி மீனை நம்ம தரணும். ஊளி மீன்களை அடிக்கடி சாப்பிட்டு வர்றவங்களுக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறது வர்றதில்ல, நுரையீரல் பிரச்சனையும் நெருங்குறதில்ல. இந்த வீடியோவில் ஊளி மீனினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.